ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. அதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1 hour ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை அலசிட்டு ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போடணும். சோம்பு போட்டதுக்கப்புறம் 3 வரமிளகா, உங்களோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு. இது ஆல்ரெடி கேஸ் ப்ராப்ளம்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ஒரு 5 பூண்டு அதை மொத்தமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், வாழைப்பூவுமே நறுக்கி வச்சுருக்கேன். சில பேர் மிக்சியில் போடுவீங்க. மிக்சியில் போட்டால் துவப்பு ரொம்ப எடுத்துரும். அதனால் தண்ணியில் போட்டு அதை புழிஞ்சு விட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதனால் அரைச்சி வச்சுருக்க பருப்பில் வாழைப்பூ விழுது சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அது மேலேயே கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் அதாவது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் அது மேலே கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இது எல்லாமே கேஸ் ஐட்டம்ஸ்க்காக பெருங்காயத்தூள். நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடை போடுற சைஸுக்கு எடுத்து ஷேப் பண்ணி வச்சுக்கணும். ஷேப் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூட வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா சூடு எண்ணெயில் ஏறினோன்னா இதை முழுசாக போட்டு எடுக்க வேண்டியதுதான். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுக்க வேண்டியதுதான் வடையை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.